ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புதுசா ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். வாங்க எபிசோட் 1க்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ஸ்கூல் டேஸ் தான் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இங்க படிச்சுட்டு இருக்காரு ஒரு கிளாஸ்ல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எப்படா 5 ஆகும் கேமரா எடுத்துட்டு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 5 ஆக குடுகுடுன்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஓடிட்டு இருக்காங்க கிரவுண்ட நோக்கி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இது எல்லாமே அவரோட கிளாஸ் ரூம்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்றாரு. சோ இது அப்படி இங்க காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேருமே அவங்களோட ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவரோட டெபியூட் ஃபிலிம்க்கு வந்து அவார்ட் ஃபங்ஷனுக்காக போயிட்டு இருக்காரு. என்னன்னா, அவரோட டெபியூட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாமினேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் லைஃப்பையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அவார்ட் ஃபங்ஷன்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இவரோட ஃபிலிம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஸோ அவார்ட்லாம் வந்து குடுக்குறாங்க. அத பத்தி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில கொரியன்ல வந்து இந்த அவார்ட பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தங்களுக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த ஒருத்தவங்க யாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு தான் அவர் வந்து டெடிகேட் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமா வந்து பிரஸ் நியூஸ்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து பேட்டிலாம் வந்து எடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத பத்திலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க வேலை விஷயமா வந்து இந்த கடன் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பிங்லாம் இருக்கும்ல, அத வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத அப்படியே ஒரு ரிப்போர்ட்டாவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இத ஒரிஜினலா எடுக்கிறவங்களே பார்த்துட்டு, "என்னம்மா இந்த வேலை சூப்பரா செய்ற, பேசாம என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா, "பரவால்ல, பரவால்ல தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல சம்பளமா குடுங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை வந்து முடிஞ்சு போச்சு போல. அப்ப கூட அந்த ஒரிஜினலா வேலை செய்ற ஆளு என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி இடம் கொஞ்சம் குழி குழியா இருக்குமா, பார்த்து வாமான்னு" சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த குழியில வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, செம்மையா சேராயிடுது. அவங்க கீழ விழுந்துட்டு ஹெல்ப் பண்ண கூட எவனும் வராம, அவங்க படுத்துட்டு இருக்க பொசிஷன்ல அழகா பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா, "என் வாழ்க்கையே இந்த குழிக்குள்ள விழுந்த மாரி தான் இருக்கு. என்னடா வீடியோ எடுக்கலான்னு" சொல்லிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து உள்ளுக்குள்ள சோகத்த வந்து வெளில காட்டிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து, அப்படியே வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்து எப்பவும் போல 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து விசாரிச்சு பேசிட்டா, அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க வந்து இன்னொரு ஊர்ல இருக்காங்க போல. அவங்க வச்சுட்டு இருக்க அந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க போல அவங்க ஓனரு. ஸோ காசுக்கு என்னம்மா பண்றது? நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயினா பார்த்துக்கலாமா? நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. பட் அவங்களால சுத்தமா முடியல போல டயர்டா இருக்கு. பட் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா செம அழுக்கா இருக்கும். அத வாஷ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அத வாஷ் பண்ணி தன்னோட வாழ்க்கைய அப்படியே வந்து அவங்க கதையா வந்து பாடிட்டே அப்படியே அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து இங்க ஓடிட்டு இருக்கு. ஒரு நியூஸும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு அவார்ட் ஜெயிச்சார்ல, அத பத்தின நியூஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேள்வி தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோவோட பேர் சொன்ன உடனே வந்து நிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, படத்த பத்திலாம் கேள்வி கேட்டுட்டு, கடைசியா அவார்ட் ஸ்பீச் குடுக்குறப்போ, இந்த அவார்ட நான் ஒருத்தங்களுக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அது சம்மந்தமா கேட்கும்போது, அவரும் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ன்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோட மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா, "டேய் இந்த மாரிலாம் வாய விடாதடா" அப்படின்றாரு. பட் அங்கேயே ஒரு கொரியன் ரிப்போர்ட்டர் இருக்காங்க போல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, "உங்க ஃபர்ஸ்ட் லவ்வா? அவங்க நீங்க பார்க்க போறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாரிலாம் கேள்வி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "ஆமா, இந்த அவங்க பார்ப்பாங்களோ இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரணும். உன்ன பார்க்க நான் வந்து கொரியாக்கு வந்து வரேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கு. "அட பாவி!" அப்படின்ற மாதிரி வந்து கத்து கத்துன்னு வந்து கத்திட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் இந்த மாரி நம்ம ஹீரோவோட இன்டர்வியூ பார்க்கறதுக்காக லேப்டாப்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா, யூசுதீன். இப்போ அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா, ஹீனாவா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உண்மையான பேர போட்டு டைப் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு இதுவுமே வரல. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐய்யயோ! அவன் பேர் வேறங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்ட்டா வந்து போடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ குடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து வருது. பட் என்னன்னா, எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. சப்டைட்டில் இல்லாம இருக்கு. பட் அந்த வீடியோல அவர் எத பத்தி பேசியிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின பத்தி தான் வந்து பேசியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் தெரியல போல. சோ, அதான் வந்து ஐய்யயோ! சப்டைட்டில் காணுமேன்னு சொல்லிட்டு அந்த குடிச்சிட்டே போதையிலே வந்து, "நீங்க வருவியேடா! அப்படியே வந்தாலும் நானும் உன்ன கொல்லாம விடமாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு வந்து கத்திட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படியோ வந்து கொரியாவுக்கும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்காகவும் வந்துடுறாரு. வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்க மேனேஜர் வந்து கால் பண்றாரு. இந்த மாரி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "நான் வந்துட்டேன். இப்ப என்னன்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிட்டு, ஒரு டாக்ஸிய புடிச்சு ஒரு ஹோட்டலுக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போட பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க டாக்ஸி டிரைவரும், "ஆமாப்பா இந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் செம்மையா வந்து பிரபலமா இருக்கு. பெரியவங்களுக்குலாம் மதிப்பு குடுக்குது. இந்த பொண்ணு பண்ண காமெடி இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க யங் ஜெனரேஷன் பசங்கலாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு, அவரும் நம்ம ஹீரோயின பத்தி புகழ்ந்து பேச, நம்ம ஹீரோவும் இந்த வீடியோவெல்லாம் பாக்குறாரு. இந்த கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இப்பவும் இப்படிதான் இருக்கு.
இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா, "என்னப்பா இந்த ஊருக்கு நீ புதுசா? இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வரியாப்பான்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோ, "ஆமா நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து வரேன்னு" சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. இவங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஷூட் பண்ண போறாங்க போல. பட் இதுல என்ன தகராறுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினும், ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல அதிகபட்சம் சண்டை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து மூச்சுன்னு வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இத வெளில பாக்குறவங்கலாம், இவங்க 2 பேரும் பேசுறாங்களா? இல்ல சண்டை போடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஆஃபீஸே இங்க கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்தோனே எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து, ஹாய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூசரும், ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, இன்னும் ஸ்டில் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்தது கூட தெரியல. அப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பார்ல, அவரு வந்துட்டு பாக்குறாரு. "நீங்க என்ன பண்றீங்கம்மா? சண்டை போட்டுட்டு இருக்கீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லி, இப்பதான் பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து திரும்பி பாக்குறாங்க. நம்ம ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா, "ஐயோ சார்! நீங்க ஏன் சார் இங்க வந்துருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்னு" சொல்லிட்டு இந்த பக்கம் போல, நம்ம ஹீரோயினுக்கு ஷாக். நம்ம ஹீரோவ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பெஞ்சு கீழ குனிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டாரா! அப்பா நிம்மதி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ பெஞ்ச் கீழயே வந்து ஹாய்ன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா "அட பாவி!" அப்படிங்கிற மாரி டங்குன்னு வந்து இடிச்சுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ்பேக் தான் ஸ்கூல் சைட் ஃபிளாஷ்பேக் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட கிளாஸ்ல வந்து எல்லா பசங்களையும் வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வராரு. இந்த ஸ்கூலுக்கு இப்பதான் வந்து புதுசா வந்து வரார் போல. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஜூம் எல்லாம் பண்ணி இந்த பையன் அழகா இருக்காரேன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கவனிச்சுட்டு ஹாய்ன்னு சொல்லிடுறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டங்குன்னு வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காலையில ஸ்பீச்லாம் வந்து குடுப்பாங்கல்ல, அந்த மாரி நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டே இருக்கும்போது, டீச்சர்ஸ்லேருந்து, ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து தல வலிக்குது. இதுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பொத்துன்னு வந்து கீழ விழுந்துர்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டு டாக்டர் வெளில போக, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஏஞ்சுக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிப்பா. இந்த பிரின்சிபல் வந்து லொட லொடன்னு வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, "இந்த மாரி என்னைய ஏன் காப்பாத்துன? ஆனா நீ காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி "நீ புதுசா வந்த பையன் தானே?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ, "ஆமாங்க நான் தான் புதுசா வந்தேன்." "ஆமா எதுக்கு இப்ப இந்த மாரி நடிச்சீங்கன்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "ஆமா பின்ன அவரு லொட லொடன்னு பேசிட்டே இருப்பாரு. ஆமா இந்த ஸ்பீச் இதெல்லாம் முடிஞ்சுச்சா? பசங்க எல்லாம் போயிட்டானுங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, எல்லாரும் போயிட்டாங்கன்னு" வந்து சொல்லும்போது, "பாத்தியா என்னால எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. சரி, சரி நான் கிளாஸ கட் அடிச்சுட்டு வெளில கிளம்ப போறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பேச உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி எல்லாமே இன்ட்ரோலாம் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் "உனக்கு என்ன கனவு?" அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "எனக்கு இந்த மாரி எந்த கனவும் பெருசாலாம் கிடையாது. எங்க அப்பாவும், என் தாத்தாவும் வந்து டாக்டர். ஸோ நான் டாக்டர் தான் ஆகப்போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் டைரக்டர் ஆகணும். அதுதான் என்னோட கனவுன்னு" சொல்லிட்டு, இப்படி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான். சேம் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோவும் வந்து இருக்காரு. பார்த்தா அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இந்த மாரி நம்ம ஹீரோயின பார்த்துட்ட உடனே சரி இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு இடத்துல சன்செட் ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ அத வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கான செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டு 10, 30 நிமிஷத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. பார்த்தா அந்த சன்செட் வந்து அந்த வீடியோலாம் புடிச்சு இது பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் திடீர்னு வந்து எந்திரிக்கும்போது, "நீ என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவா, "நான் வந்து எங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ உன்ன பார்த்தேன். சரி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். நீ இந்த மாரி பண்ணிட்டு இருந்த. ஸோ அதனால தான் நான் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா அந்த கேமராலாம் எடுத்து வச்சு, "சரி வா போலாம். செக்யூரிட்டிலாம் வந்துருவாங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பும்போது, நம்ம ஹீரோவா, "இந்த மாரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு?" வந்து கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும். நீ வா வான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா செக்யூரிட்டி கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, இவங்கள பின்னாடி தொரத்திட்டு வர, எப்படியோ நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் செக்யூரிட்டி கிட்ட வந்து தப்பிச்சுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கைய புடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போம்போது, நம்ம ஹீரோவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாயிடுது. இதுல வேற பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட போனி டெயில்லாம் வேற கழண்டு லூஸ் ஹேர்ல வந்து வந்துருவாங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரியே வந்து ஆயிடுது. நம்ம ஹீரோயினா, சரி இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம ஜாலியா வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து இது பண்றாங்க. ஓடிலாம் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ போற வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டிய வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றாருன்னா, "அம்மா நீங்க வண்டிய நிறுத்துங்கம்மா, நானே இங்கேருந்து நடந்து போறேன்னு" வந்து சொல்லிட்டு கார்லருந்து இறங்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த பாட்டிய பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் பாட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா இருக்காங்க. "ஏன் பாட்டி இவ்ளோ சோகமா இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த பாட்டிய அப்படியே வந்து இது பண்ணிட்டே வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது,
நம்ம ஹீரோ வந்து நீ என்ன பண்றன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி நான் பாட்டி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா, அந்த மர இலையெல்லாம் வச்சு வந்து நேச்சுரலா வந்து புக் குடுத்துட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினா அவரே பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தாரு. இந்த மாதிரி இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி பையன் வந்து ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆயிட்டான். பட் அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கால கூட எடுக்காம நம்ம ஹீரோயினுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து ஒரு குடிகார கபோதி என்ன பண்றேன்னா, அங்க இருக்க அந்த பாட்டிய வந்து தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி நீ என் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லி இது பண்ணேன். நம்ம ஹீரோயினும் இத பாரு நீ பண்ண வேலையில நான் வீடியோ எடுத்துறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அந்த குடிகாரன் என்ன பண்றேன்னா, நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ணிட்டு அவன் கேமரா வந்து உடைக்க ட்ரை பண்றான். பட் நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. அப்போ கூட பாத்தீங்கன்னா, அந்த குடிகார பையன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ போட்டு அந்த அடி வந்து அடிப்பான். பட் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கத்தாம அப்படியே அந்த கேமரா மட்டுமே பொத்தி பொத்தி வந்து வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, அந்த அடியில ஹீரோ தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குடிகாரங்க எல்லாரும் கூப்பிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவன் என்ன பண்ணுவான், புடிச்சு தள்ளி விட்டுருவான். ஒரு வழியா பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸும் வந்ததுனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையா அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது கூட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்தியா கேமராக்கு எதுவும் ஆகல ஒரு சின்ன இது மட்டும்தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க மருந்தெல்லாம் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது எந்த பிரச்சனையா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அக்கறையா வந்து கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரா அதெல்லாம் எதுவும் இல்ல கேமரா மட்டும் இங்க உடைஞ்சிருக்கு அதுல இருந்து ஒரு பேண்டேட் மட்டும் நம்ம ஹீரோ போட்டு நம்ம ஹீரோக்கு என்னன்னே தெரியல. திடீர்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப புடிச்சிருக்குது போல. பட் அத இன்டைரக்டா வந்து சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து சிரிச்சுட்டே வந்து இருப்பாங்க. "பரவால்ல நீ எனக்கு புடிச்சிருக்குடா. ஆனா ஏன் இத இன்டைரக்ட்டா சொல்றேன்னு?" கேட்டுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் மாரி குடுப்பாரு. அதாவது இந்த ரப்பர் பேண்ட் இருக்கும்ல, அது பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அத வந்து நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணுவாரு. அதுலருந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவே எனக்கு ஒரு சாபக்கேடா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து காட்டுவாங்க. சோ நம்ம ஹீரோயின் டங்குன்னு வாங்கியிருப்பாங்கல்ல பெஞ்ச் கடையில, அதுல இருந்து தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவ கூட்டிட்டு வந்து இந்த மாரி ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குல்ல, அந்த சைடு வந்து வந்துர்றாங்க. இந்த மாரி "உனக்கு அறிவே இல்ல. ஏன் என்ன தேடி தேடி வந்து என் உயிர வாங்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா "நான் உன்ன பார்க்க தாம்மா வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இத பாரு என்னை கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை இருக்கு" அப்படி இப்படின்லாம் சொல்லி பொய் சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவர்லாம் "ஓ! உண்மையா? நான் நம்பிட்டேன்ம்மா. நீ இன்னமும் கொஞ்சம் கூட மாறலையே. இன்னமும் வந்து இப்படியே தான் இருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து இந்த படிக்கட்டெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஆளுங்க வந்து ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோர பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களால முடியல. நம்ம ஹீரோ தான் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்து ஹெல்ப் பண்றாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காம, அவரே பார்த்தீங்கன்னா வந்து திட்டுறாரு. திட்டிட்டு இந்த மாதிரி வந்து, "இனிமேல் நான் உன்ன மீட் பண்ணவே கூடாதுன்னு" சொல்லிட்டு நல்லா வந்து ஹார்ஷா வந்து பேசிட்டு வந்து போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "இன்னைக்கு நெறைய வந்து மண்டையில அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இப்படிதான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பதில் கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்காங்க. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் பண்ணுவாரு. பிளஸ் நம்ம ஹீரோயின் எப்படி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, பட் அது நடக்கல. பட் இவரு பார்த்தீங்கன்னா மாடல் இல்ல ஆக்டர் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நெறைய இடங்களுக்குலாம் போயிட்டு போயிட்டு வருவாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து சிக்கன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தான் ப்ரொஃபைல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்கா? உனக்கும் ஏஜ் ஆகுதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம பைபிள் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ வந்து எப்படி இருக்க? இப்ப ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா, ஆமா இப்ப நான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? என்னால டைரக்டர் ஆக முடியல. நினைச்சு எதுவுமே பண்ணவும் முடியல. அவனால பார்த்து இன்னைக்கு எத்தன தடவ நான் மண்டையில வாங்கிட்டே இருந்தேன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து கஷ்டமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படி கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காருல்ல, ஏதோ வீடியோ கால் வந்து அவங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, இவருக்கு ஒரு ரிட்டர்ன் இன்டர்வியூ வந்து இருக்குதாம். சோ அதனால அத பத்தி பேசிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு வந்து போகுது. இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஹீனா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து இவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா, நம்ம ஹீரோவோட கதைக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் இந்த பொண்ணு போச்சு போல. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு சரியாவே நடிக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். சோ அதனாலதான் வந்து நம்ம ஹீனாக்கு நம்ம ஹீரோவ கண்டாலே வந்து பிடிக்கவே பிடிக்காது. இத பத்தியே தான் அவங்க கிட்ட இருக்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லார்கிட்டயும் வந்து புலம்பிட்டே இருக்கு. இத பத்தி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்காரு தூரத்துல இருந்து. பட் அவர் கண்டுக்காம அவர் வேலை வந்து அவர் பாட்டுல வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்கு வந்து வராரு. பார்த்தா நம்ம ஹீயோ அவரும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே நம்ம ஹீ வந்து இந்த மாதிரி நீ எப்படிடா இருக்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து விசாரிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி நீ ஹீரோட நம்பர் கூட நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. பட்
நம்ம என்ன பண்றேன், இத பாரு அவளுக்கும் உனக்கும் ஃபேன்டா. அதனால நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் அவளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றேன். உங்க 2 பேருக்குள்ள எனக்கு என்ன நடந்தது சரியாவும் தெரியாது. பட் இருந்தாலும் என் சப்போர்ட் ஃபுல்லா அவளுக்கு தான். நீ தான் வந்து பெரிய ஆளாச்சு. நீயே எப்படியாவது அவ நம்பர கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு, பயபுல பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாமலே போயிட்டான். நம்ம ஹீரோவுக்கா செம்மையா வந்து கோவம் வருது. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னா, இவங்க பழைய கேசெட்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, பட கேசெட்லாம் அதெல்லாம் வந்து விக்க போறாங்க போல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கன்னு சொல்ல, ஸோ அத பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இவங்க பேசின எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டுருக்காரு. இந்த சீன் கட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈனா பையன்புல தான் காட்டுறாங்க. நம்ம ஈனா பையன்புல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷூட்டுக்கு வந்திருக்கு போல. பட் ஆனா அதுல கூட நடிக்கிறவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட்லாம் சொல்லும்போது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க லேட் ஆகுது. ஏன்னா இது முடிச்சுட்டு இவங்களுக்கு இன்னொரு ஷூட் வேற இருக்குது போல. ஸோ அதனால இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈ பையன்புல இங்க வந்து ஒரு டெலிவரிக்காக வந்திருக்காங்க போல. இவன பார்த்த உடனே நம்ம ஹீனா பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னா, இவன வந்து நான் என் மாடலா வந்து சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நேராவே வந்து அப்ரோச் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா இந்த விஷயத்துல ஆசை இருக்குல்ல. ஸோ இந்த சான்ஸ் வந்து அவன் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டான். அப்ப கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஹீனா பொண்ணுக்கு வந்து இந்த மாரி உனக்கு இந்த வேலைலாம் சரி, இதெல்லாம் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது. அதுக்கப்புறம் நீ என்னோட ஃபேனா? அப்படிலாம் சொல்லி கேக்குது. பட் அந்த ஹீ பைபிள்ல பார்த்தீங்கன்னா, நோ ஸ்டாப் போட்டுறா. இல்லங்க அப்படிலாம் எதுவும் இல்லன்னு வந்து கொஞ்சமா நர்வஸாவும் இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து கப்புலா பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கும் வந்துறாரு. எதுக்கு பார்த்தா, அந்த ஹீனா பொண்ணோட ஆட்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாஸ்ட் வந்து காட்டுறாங்க. என்னன்னா, இந்த ஃபோட்டோ ஷூட் முடிச்சு நம்ம ஹீ பைபிள்ல கிளம்பும்போது, இந்த ஹீனா பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இவங்க 2 பேரோட ஒண்ணா சேர்ந்து ஃபோட்டோ வந்து குடுக்குது. இந்த மாரி இது வந்து மேகஸின்ல வராது. பட் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ நீ வச்சுக்கோ. நான் ஒண்ணும் இதுல என்னோட சிக்னேச்சர்லாம் போடல. நீ தான் என் ஃபேன் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு போயிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீ பையன் இப்ப வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோயின் ஏதோ வந்து கேசெட்லாம் விக்க போறாங்க. ஆப்ல விக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அத தான் பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணிட்டே இருக்காரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, எப்படியோ நம்ம ஹீரோயின் விக்க போகுது. அந்த ஃபோட்டோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க டேப்ல மேல இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாரி இந்த மொத்த டிவிடியும் நான் வாங்குறேன். எவ்வளோ பிரைஸ் அதெல்லாம் வந்து கேட்டு, ஆனா நான் வந்து நேர்ல தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நேர்ல தானே வாங்குவோம்னு சொல்லிட்டு, இத பத்தி இந்த வீடியோஸ பத்தி இந்த போஸ்ட்லாம் வந்து போட்டுருக்காங்க போல. அதெல்லாம் நம்ம ஹீரோ படிச்சுலாம் பார்த்துருக்காரு போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினா வெயிட்ட தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க அந்த பெர்சன மீட் பண்றதுக்காக ஹீரோனே தெரியாம. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நிக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துச்சு. என்னடா இவன் வந்து நிக்கிறானே சரி எப்படியாவது நம்ம மூஞ்ச மறைச்சுப்போம்ன்னு சொல்லிட்டு முடியால வந்து மூஞ்ச மறைச்சுட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. வரே வா என்னம்மா ஆக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோனா சரி ஓகே அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அமைதியா வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இந்த டேப்ல நான் தாம்மா வாங்க போறேன். அது பாரும்மான்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினா சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்ல வந்து இருக்காங்க. இந்த காஃபி ஷாப்ல வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. பட் நம்ம ஹீரோவ காசு அதிகமா ரேட் ஏத்த ஏத்த நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து இது ஒத்துக்குறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ரீசனா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆமா உன்ன எப்படிம்மா தேடி கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல நேத்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன்ல, அதெல்லாம் வந்து நான் ஒட்டு கேட்டேன். அதனால நீ வந்து என் கண்ணுல இப்ப சிக்கினேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா நம்ம பச்சை பச்சையா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீ காசு குடு நான் கிளம்புறேன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கிரிப்ட்ட தூக்கி மேல வைக்கிறாரு. என்னன்னா, இவங்க 2 பேருமே ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ண சமயத்துல இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து கிரியேட் பண்ண கதை தான் இந்த லவ் ஸ்டோரியா. கீழ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட பேர் கூட வந்து போட்டிருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. இந்த மாரி நான் வந்து கொரியாக்கு வரதுக்கான காரணமே, இந்த மாரி நீயும் நானும் சேர்ந்து இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா கோவம் சுல்லுன்னு வந்து ஏறிருது. அது மேலயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச அந்த காஃபி வந்து ஊத்திட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிர்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா நல்ல மழை போல. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்குள்ள ஒண்ணா வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் "நீ எதுக்கு இங்க வந்த? உன்னால வந்து நான் என் லைஃப்ல வந்து எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கேன். உன்ன தேடி நான் 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 15 நாளைக்கு மேல உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னேன். உன்கிட்ட பேசணும், செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில நீ என்ன அப்படி வந்து ட்ரீட் பண்ண. நீ வந்து எனக்கு ஒரு பெரிய ரிக்ரெட்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லாவே திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஸ்டன் ஆயி வந்து நிக்கிறாரு. ஸோ இதோட தான் இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.